ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தலாம். குர்த்திக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வியர் பண்ணியிருக்கோம் வந்து போட் நெக். நான் போட் நெக்கான மெஷர்மெண்ட் இது வந்து எல்லா குர்த்திக்கும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்கணும். ஹைட் எடுக்கிறதுக்கு இந்த 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, 1 இன்ச் இந்த டேப்பை வந்து இப்படி தலைகளாக விட்டுருங்க. ஓகே, தலைகளாக விட்டுட்டு உங்களுக்கு டாப் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் அப்படியே கொண்டு வைக்குங்க. இப்படி வச்சுட்டு நம்ம குமிச்சு பார்க்க முடியாது இல்லையா எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு. இந்த ஷோல்டர் கிட்ட நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து இங்கே 42 வருது. கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த எலும்பு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த நேரம் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்து எனக்கு வந்து கரெக்டாக 42 வருது. இந்த சுடிதார் மெஷர்மெண்ட் வந்து நான் 42 தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சுடிதார் மெஷர்மெண்ட் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை வந்து 1 இன்ச்சுக்கு அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இங்கே எவ்வளோ ஹைட் இருக்கோ இதுதான் ஃபுல் ஹைட். ஃபுல் ஹைட் தான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். ஃபுல் ஹைட் எடுத்துகிட்டு அடுத்து செஸ்ட் எடுத்துடலாம். ஷோல்டர் எடுத்துங்க. ஃபுல் ஹைட் எடுத்துகிட்டு ஷோல்டருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு ஜாயிண்ட் இருக்குது. இது வந்து எல்லா குத்திலும் இப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு எலும்பு இப்படி மூவ் பண்ணும்போது இந்த எலும்பு இங்கே வருதோ அந்த நேர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தா எனக்கு வந்து 15 இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, 15 இருக்குது. இந்த மாதிரி இந்த சைடை ஒரு கை பிடிச்சிங்க, இந்த சைடு பிடிச்சிட்டு உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வருது. இந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு போட் நெக் வைக்கிறதா இருந்தால் மட்டும் தான் தேவைப்படும். நார்மல் குர்த்திக்கு இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் தேவை கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஆம்கோல் இதுக்கு உள்ளே விட்டு ஒவ்வொருத்தரும் ஆம்கோல் வந்து டைட்டாக போடுவாங்க, ஒருத்தர் லூஸாக போடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன். ஸோ நான் எடுக்கும் போது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விரல் உள்ளே போடுற அளவு தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. 16 இது கொஞ்சம் நீங்கள் லூஸாகவே எடுத்துக்கோங்க. செஸ்ட் எடுத்துடலாம். டேப்பை திருப்பி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே அப்பர் செஸ்ட் எடுத்துங்க. அதாவது இந்த ஆம்கோல் எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு நேராக அப்பர் செஸ்ட் என்னோடது வந்து 35. அப்பர் செஸ்ட் வந்து 35. நான் இப்படி தான் எடுப்பேன். ஓகேங்களா, ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சு எடுங்க. யாருக்கா இருந்தாலும் 35. ரொம்ப டைட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் செஸ்ட். ஓகே, ஃபுல் செஸ்ட் என்னோட 36. ஓகே, 36. அப்பர் செஸ்ட் 35, ஃபுல் செஸ்ட் 36. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் வந்து செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற பார்ட். ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, எனக்கு டைட்டாக பிடிச்சா 31. நான் எப்போவுமே வெயிஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் பிடிக்கும். எனக்கு இந்த நேரம் ரொம்ப இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து லூஸாக 32 தான் எனக்கு நார்மலாக எடுப்பேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே லூஸாக இருக்குது. இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். எனக்கு வந்து இந்த நேர் லூஸாக போட பிடிக்கும். இந்த நேர் கரெக்டாக ஓரளவுக்கு இருக்கணும். இந்த நேர் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா லூஸாக போட பிடிக்கும். ஸோ இந்த நேரம் நான் நல்லாவே லூஸ் வைப்பேன். உங்களுக்கு ஃபிட்டாக வேணுமா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு விரல் அளவுக்கு வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போது 31 வருது. ஓகே, இதுதான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இதுதான் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் எடுக்கிறது ஹிப்பு வந்து இப்படி எடுத்துருக்கக்கூடாது. நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. இந்த பெட்டக் ஏரியாவை கவர் பண்ணி எடுக்கணும். அங்கே தானே நம்ம ஸ்லிட் வருது. ஸ்லிட் எங்கே வருதுன்னு பார்த்துக்கங்க. ஸ்லிட்டு நமக்கு இங்கே தான் வருது. ஓகேவா, ஸ்லிட் எங்கே வைக்கணுமோ அதை கவர் பண்ணி தான் நமக்கு வந்து ஹிப் எடுக்கணும். ஓகே, என்னோடது 42. பார்த்தீங்களா, நான் லூஸ் விட்டுருக்கேன். இப்படி எடுக்கக்கூடாது. எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்படி டைட்டாக எடுக்கக்கூடாது. டேப்பு கொஞ்சம் லூஸ் விட்டு இந்த மாதிரி ஒரு விரல் இன்சர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கங்க. ரொம்ப கரெக்டாக வேணும்னா இந்த மாதிரி எடுக்கலாம். டைட்டாக ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக வேணும்னா 51. அப்படி எடுத்தோம்னா நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. நமக்கு வந்து குத்தி போடவே முடியாது. ஸோ இது 42. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த எலும்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நேரம் வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 5.56 வரைக்கும் எடுத்தால் போதும் ஃப்ரண்ட் நெக். இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட வெயிஸ்ட் எங்கே வருது, எனக்கு வெயிஸ்ட் வந்து இங்கே வருது. ஓகே, அப்போ எனக்கு ஹைட்டு இங்கே என்ன ஹைட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கே என்ன ஹைட் வருது, எனக்கு 14 வருது. இங்கே வெயிஸ்ட் எங்கே மெஷர்மெண்ட்டில் பண்ணணும், 14 இன்ச்சில் பண்ணணும். ஸ்லிட்டு, இந்த ஸ்லிட்டு பாருங்கள், ஓப்பன் எனக்கு எங்கே வேணும் 21. அப்போ வந்து எனக்கு 21 தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம ஹைட் மெஷர் பண்ணும்போது இந்த நேர் வெயிஸ்ட் எந்த நேர் வருது அந்த மார்க் மெஷர் பண்ணிக்கிட்டு ஸ்லிட்டு எங்கே வேணுமோ அந்த இடமும் இந்த மெஷர் பண்ணி எனக்கு 14 கரெக்டாக இருக்குது, 21 கரெக்டாக இருக்குது. ஓகே,
ஃபஸ்ட்லேயே வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாயின்லேருந்து எவ்வளோ வேணும். நான் 6 நான் வந்து இதுக்கு வந்து 5 வச்சுருக்கேன். இப்போ 5 எடுத்தோம்னா 5லேருந்து 5 ஹைட்டுக்கு வித் எவ்வளோ பார்க்குறதுக்கு இப்படி சுற்றி விட்டுக்குங்க. எனக்கு 12.5 வருது, கொஞ்சம் லூஸ் விடுவேன். ஸோ 12.5 5 இன்ச் ஹைட்டு, 12 இன்ச் வித்து. ஓகே, ஒரு 2 மீட்டர் கிளாத். இதை வந்து இப்படி நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கான அளவு வந்து உங்களோட ஹிப் அளவு இருக்குது இல்லைங்களா, ஹிப் என்னோட 42னா 4ஆல் வகுத்தோம்னா 10.5, அது கூட 1.5 இன்ச் அதாவது ஸ்லிட்டுக்கு அடிக்கிறது போக 12 வருது. அப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதோட அகலம் வந்து 12 எடுக்கலாம். நான் 1 இன்ச் எப்போ எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஸோ இதோட அகலம் வந்து 13 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகே, ஹைட் நம்ம எவ்வளோ எடுத்தோம், நம்ம வந்து 42. அப்போ 42 கூட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எப்போவுமே எல்லாத்துக்கூடையுமே 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1 இன்ச், மேலே ஷோல்டர் பிடிக்கிற வரை சேர்த்து 43 தான் டோட்டல் ஹைட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இங்கேருந்து ஷோல்டர், ஆம்கோல், செஸ்ட். இங்கே ஷோல்டர் வந்து 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்து ஆம்கோல் 7 இன்ச் வச்சுக்கோங்க. 36க்கு 36 இங்கே வந்து இங்கே மார்க் பண்ணணும். செஸ்ட்டு வந்து 7 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். செஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோம், அப்பர் செஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதை எடுக்கக்கூடாது. ஃபுல் செஸ்ட் எடுத்தோம்னால ஃபுல் செஸ்ட் வந்து நமக்கு 36, அது கூட 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச், அது கூட 0.5 இன்ச் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் 0.5 வந்து ஆட் பண்ணிக்கோங்க லூஸ்க்கு. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும், கிளாத் கிளிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இங்கே என்ன, அப்போ நம்ம இங்கே என்ன வியர் மார்க் பண்ணணும், 9.5. ஓகே, இங்கே 9.5, இங்கே 1.5. ஓகே, அப்புறம் இங்கேருந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணணும். வெயிஸ்ட் இங்கேருந்து எவ்வளோ மார்க் பண்ணோம், நம்மளோட ஹைட் எவ்வளோ வந்துச்சு, 14ல் வந்துச்சு. அப்போ இங்கே 14 போது 14.5 எடுத்துக்கோங்க ஷோல்டர் சேர்த்தி. ஹிப்புக்கு வந்து 21 வந்துச்சு, அப்போ 21.5. ஓகே, எடுத்துகிட்டு இப்படி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ், இந்த நடு லைன் போட வேண்டாம், நான் சும்மா போட்டேன். நம்ம வெயிஸ்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு, 32 வந்து 4ஆல் ஒர்க் பண்ணால் 8, 8 கூட 0.5 சேர்த்துனா 8.5. அப்போ இங்கே வந்து 8.5, இங்கே 8.5, அது கூட ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சேர்த்திக்கிங்க. 1 இன்ச் டாட்க்கு. ஓகே, பேக்கில் டாட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. ஹிப்பு வந்து 42, இதோட 4 டிவைட் பண்ணால் 10.5, அது கூட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சேர்த்துனா 12. ஓகே, அப்போ இங்கே வந்து 10.5, 1.5 எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இங்கே இப்போ வந்து 2 சேர்த்துனா 12 வரும். அப்போ அதே 12 கீழே இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிக்கங்க. ஓகே, மெஷர் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து பேக்குக்கு இப்படி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது இங்கேருந்து உண்ணி உள்ள வைங்க. 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தேவை கிடையாது. இப்படி. ஓகே, ஆம்கோலுக்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி கர்வ் பண்ணிடுங்க. இங்கேருந்து இப்படி. ஓகே, கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே இருக்கிறதுல சைடு கிளாத் இதுதான் நம்ம ஸ்லீவுக்கான கிளாத். எவ்வளோ ஹைட் இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக வேணும்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஸ்லீவுக்கு. ஓகே, நெக் வித் வந்து எப்போ நம்ம ஆகுதுன்னா நான் 3.25 இன்ச்சு எடுப்பேன். நெக் வித் ஹைட் வந்து உங்களோட டிபெண்ட்ஸ், அது உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை டிபெண்ட் பண்ணிக்கணும். ஓகே.